இன்னும் அக்ரிமெண்ட்டை படிக்கவே இல்லை, அதுக்குள்ள என்ன ஆட்சேபனை? படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். மருமகளே, முதல்ல பொறுமையா இதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாருமா. உன்னை திருப்திப்படுத்த வேண்டியதானே இதை எழுதியிருக்கிறேன். நான் உன்னை மனசுல வச்சுட்டு தானே இதை செய்திருக்கிறேன். படிச்சு பாருமா. அப்படி உனக்கு திருப்தி இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுமா, மாத்திரலாம். மாமா ஒரு நிமிஷம். பிரிச்ச சொத்துல ஆட்சேபனை இருக்குன்னு நான் சொல்லல. சொத்தை பிரிச்சதே தப்புன்னு நான் சொல்றேன். நீங்க அரும்பாடுபட்டு ஆலமரமா வளர்த்த இந்த சொத்துக்களை மூணா பிரிக்கிறதுலயே எனக்கு ஆட்சேபனை இருக்குன்னு சொல்றேன். கல்பனா, இந்த வீட்டோட மூத்த மருமகளை பொறுப்பை உணர்ந்து நான் பண்போட நடந்துக்கிறேன்னு சொன்னீங்களே மாமா, அந்த உரிமையில இப்ப நான் ஒண்ணு பண்ண போறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. வேதவல்லி, அந்த ஃபைலை கொடு. நட்ராஜ் கொடுங்க. இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா சத்தியம் பண்ணி சொல்றேன் மாமா, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே சொத்துக்காக எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. எங்களோட பெரிய சொத்து நீங்களே எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. இதை உருவாக்குனதே நீங்க தான். என்னைக்கும் இது உங்க பேர்ல இருக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஆனா இதுதான் எங்களுக்கு மன நிறைவை தரும். எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? ஆமா தானே? ஆமாம்பா. கல்பனா, நீ சொன்னது அவங்க சொல்றப்ப கரெக்ட். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான்.
முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.